அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரமலான் ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் ரமலான் நமக்கு கோடையில் வர்றதுனால கிச்சனில் அதிக நேரம் நம்மளால் நிற்க முடியாது. அதுவும் இல்லாமல் சிறப்பான ரமலானில் நம்ம அதிக நன்மைகளை செய்யணும். இஃப்தர் சஹர் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே கிச்சன்லேயே இல்லாமல் அதுக்கு தேவையானதை முன்னாடியே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏற்பாடு செஞ்சு வச்சுக்கலாம். இந்த ரமலானுக்கு நான் என்னென்ன ப்ரிப்ரேஷன் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. உங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ரமலான் முபாரக். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ராஜாத்தீஸ் கிச்சன். ரமலான்டாலே ஃபஸ்ட்டு பேரிச்சப்பழம் தான். இது இஃப்தருக்குன்னு மட்டும் இல்லை, சஹர்லேயும் நம்ம ஒன்று சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதனால் ஃபஸ்ட்டு நான் பேரிச்சப்பழத்தை ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பசங்களுக்கு எவ்வளோ தான் இஃப்தருக்கு பார்த்து ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தாலும் அவங்க சாஸ் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. அந்த சாஸை கடையில் நம்ம வாங்கி அன்ஹெல்த்தியாக கொடுக்கறதுக்கு வீட்லேயே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக 5 தக்காளி எடுத்துக்கிட்டேன். அதை ரொம்ப சின்ன சைஸாக இல்லாமல் நார்மல் சைஸாக வெட்டி ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன். அதோட 10 பல் பூண்டு. இந்த சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக வெங்காயம் சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக சின்ன சைஸாக ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன். அதோட கொஞ்சமாக உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் சீனி வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் அதிகமாக சீனி யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுனால நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். அதோட 1/4 கப்பு அளவுக்கு வெனிகர், 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக கிட்சப்புக்கு வெனிகர் சேர்க்கணும். எலுமிச்சப்பழம் சேர்த்தா கூட அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட் இருக்காது, சீக்கிரமே கெட்டு போயிடும். வெனிகர் சேர்த்தோன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி வெனிகரையும் தண்ணீரையும் இதே அளவுக்கு எடுக்கணும். நம்ம அதிகமாக எடுத்தோம்னா கடையில் வாங்குகிற அளவுக்கு பதமாக இருக்காது. தக்காளி ஆறுனதும் ஒரு ஜல்லடையை வச்சு வடிகட்டி எடுத்துக்கிறேன். அந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் எடுத்து வச்சுக்கலாம். இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கிறேன். ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துட்டேன். கொஞ்சமாக தான் அரைஞ்சிருக்கு. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துங்க. உங்களுக்கு வேணாண்டா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதோட 5 தக்காளிக்கு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்த்து அந்த வச்சிருக்கிற தண்ணியும் சேர்த்து ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கிட்டேன். அதை திரும்பவும் வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டுறதுனால அரைப்படாத விதையும் தோலும் நமக்கு அந்த வடிகட்டிலே தங்கிடும். எல்லா தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாரில் சேர்த்து சல்லையில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா தண்ணியுமே அதில் சேர்த்துக்கிட்டேன். சாஸ் ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப திக்காகவும் இல்லை. இப்போ இதை அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு, ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விடணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கிளறினாண்டா நல்லா திணிக்கி வந்துடும். நான் இன்றைக்கி குக்கரில் தான் இதை செஞ்சுருக்கேன். குக்கரில் வச்சுருக்கிறதுனால நமக்கு சீக்கிரமே திணிங்கி வந்துடும். நல்லா ஆற விட்டு ஒரு ஏர் டைட்டான பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம சாஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன்டா இஃப்தருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஸ்கூல் டைமிங்கில் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹெல்த்தியும் கூட. கடையில் வாங்குறதுக்கு வீட்டில் செஞ்சுக்கிறது நமக்கு மணியும் ரொம்ப சேவ் ஆகும், ஹெல்த்தியும் கூட. நெக்ஸ்ட்டு பசங்களுக்கு இஃப்தருக்கு சாண்ட்விச் செஞ்சு கொடுப்பேன். அதுக்கு ஆயிலே சேர்க்காம ஒரு மயோனைஸ் செய்யலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சமாக பட்டர், 20 கிராம் அளவுக்கு பன்னீர் சேர்த்துருக்கேன். ஒரு முட்டை, கொஞ்சமாக வெனிகர், கொஞ்சமாக சுகர், உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா நமக்கு இஃப்தர் டயத்தில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. ஆனால் ஒரு வாரத்துக்கு மேலே இதை ஸ்டோர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பிரியாணி மசாலா அரைக்க தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் 10 கிராம் அளவுக்கு கிராம்பு எடுத்திருக்கேன். 10 கிராம் அளவுக்கு ஏலக்காய் எடுத்திருக்கேன். பட்டை மட்டும் 20 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். பட்டை நல்லா திக்காகவே இருக்குது, அதனால் வாசம் நல்லாயிருக்கும். இதை நல்லா வறுத்துட்டு ஆற விட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிறதுனால நமக்கு சஹர் டயத்தில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, இறால் கிரேவி எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணலாம். வறுத்துட்டு அரைக்கிறதுனால வாசம் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். இதையும் நான் நல்லா அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ரம்லான் டயத்தில் அதிகமாக நான்வெஜ் தான் சமைப்போம். நான்வெஜ் அப்படிங்கிறப்ப பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது இல்லாமல் இல்லை. அதனால் நம்ம ரமலான் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே ரீஃபில் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குழம்புக்கு தேவையான மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள் இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மேக்ஸிமம் நான் மிளகுத்தூள், ஜீரகத்தூள் இது எல்லாமே வீட்டில் தான் அரைச்சி வச்சுக்குவேன். கடையில் அதிகமாக வாங்க மாட்டேன். இது எல்லாமே நோன்பு டயத்தில் எனக்கு ரெடி பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதிக நேரம் கிச்சன்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும்.
இது எல்லாமே ரமலான் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம அதிகமாக இபாதத் செய்கிறதுக்கு நமக்கு டைம் கிடைக்கும். நம்மளோட நோம்பை நம்ம ரொம்ப பயனுள்ளதாகவும் ஆக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இஃப்தார் டயத்தில் உளுந்த வடை செய்யலாண்டு உளுந்தையும் கொஞ்சம் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ரமலானுடைய டயத்தில் இஃப்தருக்கு நம்ம அதிகமாக செய்யக்கூடிய ரெசிப்பியில் கடல் பாசியை ஒன்று ஆகர் இதை அப்படியே வச்சோண்டா இடத்த அடைக்கும். அதுவும் இல்லாமல் அந்த டயத்தில் நம்ம இது எல்லாத்தையுமே வெட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையுமே வெட்டி சின்ன சின்ன பீசஸாக ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் நம்ம எடுத்து காய்ச்சறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுவும் இல்லைண்டா அது எல்லாத்தையுமே ஒரு ஜாரில் சேர்த்து ஒரு நல்ல பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். 10 நிமிஷத்தில் நம்ம அதை காய்ச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி முன்னேற்பாடுகள் செஞ்சு வச்சுக்கிட்டேன்டா இஃப்தார் டயத்தில் நமக்கு சிரமம் இல்லாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜூஸுக்கு யூஸ் பண்ணுற பாதாம் பிசின், இதை நம்ம ஊற வச்சோண்டா ஊறி வரத்துக்கு 8 மணி நேரம் ஆகும். நம்ம அதிகமாக ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாலும் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. சில சமயத்தில் புளிச்சு போயிடும். இதையே நம்ம பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம். இதை நம்ம அப்படியே பவுடராக அரைச்சோண்டா மிக்ஸி வீணாக போயிடும். இதை ஒரு கவரில் போட்டு இடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பவுடராக்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 10 நிமிஷத்தில் இது நல்லா ஊறி வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம ரமலானுடைய டயத்தில் அதிகமாக நான்வெஜ் செய்கிறதுனால அதுக்கு யூஸ் பண்ணுற மல்லி, புதினா, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாமே வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது நான் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன். 1 வீக் மட்டும் தான் வச்சு யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் திரும்பவும் புதுசாக வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி நான் வச்சுக்குவேன். கட் பண்ணிட்டா நம்ம அந்த சமயத்தில் அதை அலசிட்டு மட்டும் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டாலும் நம்மளோட வேலைகள் ரொம்ப ஈஸியாக முடியும். ரமலான் டயத்தில் இஃப்தரில் நம்ம அதிகமாக ஆயில் ஐட்டம் சாப்பிடுவோம். சம்சா, பஜ்ஜி, போண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றதுனால ரமலான் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு அதிகமான ஹெல்த் இஷ்யூஸ் வருது. அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் சேர்த்துக்கலாம். பட்டாணி ஐட்டம், கடலை ஐட்டம் இதெல்லாம் வாங்கி நம்ம சேலட் மாதிரி இல்லைன்னா மசாலா மாதிரி செஞ்சுக்கிட்டோம்டா அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த டைமிங்கில் உடம்புக்கு ஆரோக்கியமாக கூட. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் அதிகமாக ஒயிட் சுகர் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் ரமலானுடைய டயத்தில் நம்ம அதிகமாக ஜூஸ் எடுத்துக்குவோம். அது அந்த டைமிங்கில் நம்ம சீனி போட்டு கலக்கணுன்னா அந்த அளவுக்கு அது கரைஞ்சி வராது. இந்த மாதிரி பவுடரை ஆக்கி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு சீக்கிரமாக கரைஞ்சி வந்துடும். ரொம்ப நேரம் இதுக்குன்னு மெனக்கெடணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால் சுகர் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம அதிகமாக ஜூஸு இல்லைன்னா நான்வெஜ் இது எல்லாத்துக்குமே லெமன் யூஸ் பண்ணுவோம். இந்த தடவை நான் லெமனை ஐஸ் ட்ரேயில் போடாமல் நான் ஜூஸாகவே எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா எப்போவுமே ஜூஸ் மட்டும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதிகமாக நான்வெஜ்ஜுக்கு நான் லெமன் சேர்த்துக்குவேன். அதனால் அதை நான் க்யூப் ஆக்காமல் லிக்யூடாகவே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கஸ்டர்ட் பவுடர் செய்யலான்னு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 1 கப் அளவுக்கு பால் பவுடர், 1 கப் அளவுக்கு அரைச்ச சீனி சேர்த்துக்கிறேன், 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்த்துக்கிறேன், 5 ட்ராப்ஸ் வெண்ணிலா எசன்ஸ். ஃபுட் கலர் நான் இதில் எதுவுமே சேர்க்கல. அதனால் எல்லோ கலர் வேணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு பல்ஸ் விட்டு நல்லா ஆற விட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா பசங்களுக்கு இஃப்தார் டயத்தில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடையில் வாங்கினோன்னா நமக்கு காசு தான் அதிகமாக போகும். கொஞ்சம் வீட்லேயும் செஞ்சு வச்சுக்கிட்டால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இஃப்தார் டயத்தில் நம்ம கட்லெட் செய்வோம். நான் அதிகமாக இதெல்லாம் செய்ய மாட்டேன். அந்த அளவுக்கு ஹெல்த்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்காவது ஒரு நாள் தான் செய்வேன். இதுக்கு அந்த டைமிங்கில் நம்ம பெட் கிராம் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த தடவை நான் ப்ரெட்டு வாங்கி அதை ரோஸ்ட் பண்ணி நான் செய்யலை. ரஸ்க்கு தான் வாங்கி அதை அப்படியே நான் பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அந்த சமயத்தில் செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இதை நம்ம தண்ணி படாமல் பார்த்துக்கணும். தண்ணி பட்டால் எல்லாமே வீணாக போயிடும். நெக்ஸ்ட்டு பாதாம் பவுட்ரு செய்யலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். 1 கப் அளவுக்கு பாதாம் பருப்பு எடுத்து லைட்டாக நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். ரொம்ப வறுப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அரையில் அளவுக்கு வறுப்பட்டால் போதும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 முந்திரி பருப்பு, 3 ஏலக்காய் சேர்த்து ஆற விட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கிறேன். அதோட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சி நம்ம வச்சுக்கிட்டோம்னா கடையில் அதிகமாக காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பசங்களுக்கு ஹெல்த்தியும் கூட. நோன்பு டைம்ல இல்லை, ஸ்கூல் டயத்துலேயும் பசங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சரியாக சாப்பிட மாட்டாங்க. அந்த டைமிங்கில் பசங்களுக்கு இந்த மாதிரி பவுடரில் பால் போட்டு ஆற்றி கொடுத்தோண்டா அவங்களும் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. ஹெல்த்தியும் கூட. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லா சமயத்துலையும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பஜ்ஜி போண்டா மிக்ஸ் செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். 1/2 கிலோ அளவுக்கு கடல மாவை நல்லா சலித்து எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கலருக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு
பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு ஏர் டைட்டான பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோண்டா ரமலான் டைம்ல இல்லை, நம்ம ரமலான் முடிஞ்சாலும் சாயந்தரம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோண்டா கடையில் அதிகமாக காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம ரமலானுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே கொஞ்சம் யோசனை பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோண்டா இஃப்தருக்கும் சரி சஹருக்கும் சரி எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் எல்லா வேலையும் நம்ம செஞ்சு வச்சிடலாம். அதே மாதிரி இஃப்தர் டயத்தில் அதிக அளவில் கடையில் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடாம முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்மளால் அதிக அளவில் மணி சேவ் பண்ண முடியும். அந்த பணத்தை இந்த நாளில் இல்லாதவங்களுக்கு நம்ம அதிக செலவு பண்ணலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.